10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல 39th கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு 5 மார்க். இதுல 5க்கு 5 வாங்குறது எப்படின்னு இப்ப பார்க்க போறோம். 5 மார்க் எப்படி ஸ்பிளிட் அப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா 5க்கு 5 வாங்க முடியும். அவுட்லைனுக்கு 1 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க், கேப்ஷனுக்கு 1 மார்க், அட்ரஸுக்கு 1 மார்க், படங்களுக்கு 1 மார்க். பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஸ்டினை மாடலா வச்சு ஆன்சர் எழுதி பார்த்தா எல்லாம் நல்லா புரியும். பழைய கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி இங்க இருக்கு. 39. Prepare an attractive advertisement using the hints given below. Footwear for all sizes, endless variety, all brands under one roof, attractive offers, shoes and heels, 43 MG Road, விழுப்புரம். இதுக்கான ஆன்சரை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவுட்லைன். இந்த அவுட்லைனை போட்ட உடனேயே நமக்கு 1 மார்க். அடுத்தது டைட்டில். இது வேற ஒண்ணு இல்ல, கடையோட பேரு. இந்த கேள்வியில அவங்க கொடுத்திருக்கிற கடையோட பேரு ஷூஸ் அண்ட் ஹீல்ஸ். இத இப்படி டாப்ல எழுதணும். அடுத்தது கேப்ஷன். இத டேக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையோட பெருமையை பத்தி ஒரு வரியில சொல்லணும். அதுதான் டேக்லைன். இந்த டேக்லைனை கவனிங்க. வியர், வாக், வின். உங்க ஆசிரியர் வேற டேக்லைன் கொடுத்திருந்தா அதை எழுதுங்க. இதை எழுதணும்னு பிரியப்பட்டா உங்க ஆசிரியர் கிட்ட இதை எழுதலாமான்னு கேட்டுட்டு எழுதுங்க. அடுத்தது அட்ரஸ். இந்த கேள்வியில இருக்கிற அட்ரஸ் 43 MG ரோடு, விழுப்புரம். MG ரோடுனா மகாத்மா காந்தி ரோடுன்னு அர்த்தம். அட்வர்டைஸ்மெண்ட்ல கீழே ஒரு கோடு போட்டு அட்ரஸ இந்த மாதிரி எழுதணும். மிச்சம் இருக்கிறது பிக்சர்ஸும் ஹிண்ட்ஸும் தான். இதை எப்படி எழுதுறதுன்னு கவனிங்க. அவங்க ஒரு ப்ரோஸ் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம அதை தனித்தனியா இன்ஃபோகிராஃபா எழுதணும். ஒவ்வொரு ஐட்டத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு புள்ளி வைக்கணும். இதுக்கு புல்லட்னு பேரு. இப்ப மிச்சம் இருக்கிறது ஆல் பிராண்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃப், அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ். இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இத ஹைலைட் பண்ணி எழுதணும். இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் போட்டு அதுக்கு உள்ள பெரிய எழுத்துல எழுதணும். இப்ப படங்கள், ஈஸியா வரையக்கூடிய படங்கள். இப்படி 2 படங்கள் வரையணும். படங்கள் வரைஞ்சாச்சு, ஆனாலும் நிறைய இடம் பாக்கி இருக்குது. இன்னும் 2 கேப்ஷன் எழுதுனா தப்பு இல்லை. இது இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான். எக்ஸ்ட்ரா மார்க் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் மேல கொஞ்சம் இடம் இருக்கு. இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்னை எழுதி அந்த இடத்தையும் நிரப்பியாச்சு. இப்படி எழுதுனீங்கன்னா 5க்கு 5 கட்டாயம் கிடைக்கும். மேல இருக்கிற கேப்ஷன் பத்தலன்னு நினைச்சீங்கன்னா இந்த கேப்ஷனை எழுதலாம். ஆனா உங்க ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு தான் எழுதணும்.